தந்தை, மைந்தன், தூய் ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப வேலையில வந்திருக்கிறவங்க யாவரையும் கடவுள் ஆஸ்வதிப்பார். ஒரு மனம் ஒற்றுமை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லி சொல்லுவாங்க. காரணம், எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும், எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லாரும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்வது உண்டு. ஆனா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நாம சற்று யோசித்து பார்க்கும்போது, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நம்ம உறவினர் மத்தியில, நம்ம கிராமத்துல நாம ஒற்றுமையா இருக்கிறோமா, நம்ம எல்லாரோட சேர்ந்து வாழ்கிறோமா என்று சொல்லி யோசிக்கிற பொழுது கேள்விக்குறி. ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒருமனம் இல்லை. காரணம், நமக்குள்ள இருக்கிற பாவம், நமக்குள்ள இருக்கிற சுயநலம், நமக்குள்ள இருக்கிற வேறுபாடு, நமக்குள்ள இருக்கிற வஞ்சகம், நமக்குள்ள இருக்கிற பொறாமை. அப்ப இப்படிப்பட்ட காரணங்கள்னால நாம என்ன பண்றோம், சேர்ந்து வாழாம பிரிந்து இருக்கிறோம். அநேக காரணங்கள்னால நாம பிரிந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் என்ன செய்யறாரு, நாம சேர்ந்து வாழும்படியாக சித்தம் கொள்கிறார். நாம ஒற்றுமையா வாழ வேண்டும் சொல்லி சித்தம் கொள்கிறார். அதான் செயல் சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது. அப்போ சகோதர சகோதரிகள், பெற்றோர், பிள்ளைகள், உறவின் மக்கள், வேலை செய்யற இடத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், சேர்ந்து இருக்க வேண்டும். அதே சொல்றாரு, நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பதற்கு அவர் ஜெபிக்கிறாரு. காரணம், நாம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவர் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒற்றுமையாய் வாழ்வதற்காக பிதாவாகிய கடவுள் தமது குமாரனை கொடுத்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தமது தூய ஆவியானவரை கொடுத்தார். மூவொரு கடவுளாக நம்ம வாழ்க்கையில நம்மோடு இருக்கிறார். அப்போ அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற நாம எல்லாரும் என்ன பண்ணணும், ஒற்றுமையாய் வாழ வேண்டும், ஐக்கியமாக நம்ம வாழ வேண்டும். குடும்பம் கடவுள் ஸ்தாபித்தது, வேலை கடவுள் கொடுத்தது, உறவுகள் கடவுள் ஏற்படுத்தினது, எல்லாமே கடவுளுடைய கரத்தில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். தனி ஒருவராக அல்ல, மாறாக மூவரில் ஒரு இறைவனாக, திருத்துவ கடவுளாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், ஒற்றுமையாய் வாழ வேண்டும். ஒரே சிந்தையோடு, ஒரே மனதோடு, ஏக மனதோடு நாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும். அப்ப நாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உடலாக நம்ம வாழும் பொழுது ஒற்றுமை, ஒரு மனம், ஐக்கியம் தங்கி இருக்கும். அப்போ இயேசுவின் நாமத்தினால இயேசுக்குள்ளாக நாம் ஒரு மனப்படுகிற பொழுது கடவுள் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்மோடு இருக்கிறார், நம்ம குடும்பத்துல இருக்கிறார், நம்ம செய்யற வேலையில பணித்தளத்துல இருக்கிறார், படிக்கிற இடத்துல இருக்கிறாரு. அதான் வேதம் சொல்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் இப்படியாக சொல்கிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, திருத்துவ கடவுளின் நாமத்தினால நம்ம ஐக்கியமா இருக்கிற பொழுது நம் மத்தியில நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரு. அப்ப இந்த ஜெப தியானத்துல பங்கு பெற்றிருக்கிற நீங்க கூட என்ன செய்ய வேண்டும், இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக ஒருமனப்பட வேண்டும். ஒரு மனதோடு ஏகமாய் தரித்திருக்க வேண்டும். நம்ம குடும்பத்துல எல்லாரும் நம்ம சேர்ந்து இருக்க வேண்டும். வேலை செய்யற இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும். படிக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும். நம்ம உறவுகள் இடத்துல நம்ம சேர்ந்து இருக்க வேண்டும். எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்து கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கடவுள் நம்ம மத்தியில வாசமா இருப்பார். எப்போது நாம கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக ஒருமனப்பட்டு வாழுகிற பொழுது, கூடி இருக்கிற பொழுது அந்த கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்குமான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம்.
நீர் எப்படியாக திருத்துவ கடவுளாக எங்களுடைய வாழ்க்கையை செயலாற்றி கொண்டிருக்கிறோ, அதே போல நாங்களும் கூட உம்முடைய நாமத்தை தரித்து கொண்ட மக்களாக, உம்முடைய சிந்தை உடையவர்களாக தொடர்ந்து ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற வேறுபாடான கருத்துக்கள் பாவம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து பரிசுத்தமான வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியாக நாங்கள் உங்களுக்காக ஒருமனப்பட்டு வாழ்வதற்கும் நீர் எங்கள் வாழ்க்கையில இருப்பதற்கு நீர் எங்கள் மீது தயவாய் மனமிருங்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளில் கூட யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிற எல்லாருடைய வாழ்க்கையில நீர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற கடவுள் தாமே இன்றைக்கு நாளையும் பிறந்த நாள் கொண்டாடுகிற எல்லாருடைய வாழ்க்கையில இருந்து ஆஸ்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்டவைகள் குறைவு, கேட்க மறந்த எல்லா நன்மைகளை தயவாய் கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.